அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மகாபாரதம் சபா பருவத்தில் பகுதி 14 பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மேலும் இது போன்ற கதைகளை தொடர்வதற்கு நம்ம சேனலை பின்தொடருங்க. காந்தார தேசத்து மன்னர் சகுனியே ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமான்னு கேட்குறா திரௌபதி. சகுனி ஆசனத்தை விட்டு எழ ஆரம்பிக்கிறான். துரியோதனன், மாமா சற்று அமருங்கள், இவள் காயை எட்டி உதைத்தாள், ஏதோ கேட்டாள், ஆமாம் என்று கூறி அதற்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டீர்கள். தற்போது காயை எடுத்து வந்து அவள் காலடியில் வைக்கப் போகிறீர்களா? கூடாது, இந்த 5 அடிமைகளில் ஒருவர் அதை செய்யட்டும்னு சொல்கிறான். திருதராஷ்டிரன் யுதிஷ்டரை பார்த்து, காய்களை நீயே எடுத்து கொடுக்கலாமேன்னு சொல்கிறாரு. யுதிஷ்டர் மௌனமாய் நடந்து வந்து மன்னர் காலடியில் கிடக்கும் பகட கைகளை 2 கைகளாலும் எடுத்து திரௌபதி முன்னால் காய்களை கையில் ஏந்தி நிற்கிறாரு. கண்களில் ஆராய் பெருகும் கண்ணீரால் யுதிஷ்டர் கைகளில் உள்ள காய்கள் மீது அவர் கால்களிலும் 2 கைகளாலும் ஏந்தி தெளிக்கிறார் திரௌபதி. தன் வலது காலை அவள் 1 அடி முன்னே எடுத்து வைக்க யுதிஷ்டரும் காலை மண்டியிட்டு பகட கைகளை அவள் வலது கால் மேல் வைக்கிறாரு. யுதிஷ்டர் ஓரடி பின்னே நகர்ந்து நிற்க திரௌபதியும் தன் வலது காலை சற்று மேலே தூக்கி முன்னும் பின்னுமாக ஆட்டி காய்களை கைகளினால் உருட்டுவது போல உருட்ட ஆரம்பிக்கிறார். சபையில் உள்ளவர்கள் யாவரும் என்ன நடக்கப் போகுதுன்னு புரியாமல் இருக்கிறாங்க. திரௌபதி யுதிஷ்டரை அவமானப்படுத்துவது போல அனைவருக்கும் தெரிந்தது. சகுனி யோசிக்கிறான். முதல்ல காலால் ஆடுவேன்னு சொன்னான். துரியோதனனும் காலென்ன கையென்னு கூறிட்டான். தவிர காயை அவள் வைத்த பகட காய்களை காலால் எத்தி அரசர் காலடியில் விழ செய்து பூச்சியை இறக்க செஞ்சிட்டா. என்னிடம் கேள்வி கேட்டு என்னையும் தலகுனிய வச்சுட்டா. இவள் காலால் எத்தியதை கர்ணனை தவிர யாரும் ஆட்சேபிக்கலை. கர்ணனோட கேள்விக்கு அங்கதேசத்து முதல் அடிமையே அமரும்னு கூறி அதையும் முடித்து விட்டாள். இவள் புத்திசாலித்தனத்துக்கு முன் ஏது செய்ய முடியாது போல தோன்றுகிறேன்னு சகுனி எண்ணிக்கொண்டிருந்தான். காயை மன்னர் காலடியிலிருந்து எடுத்து வரும் சாக்கில் சிறுவண்டு உயிருடன் இருக்கிறதா அல்லது இறந்து விட்டதா? இறக்காமல் இருந்தால் வண்டின் துணையோடு ஆட்டத்தை வெல்லலான்னு எண்ணினாள். இதையும் துரியோதனன் இடத்தை விட்டு நகராதேன்னு சொல்லி கூறி கெடுத்து விட்டான். வண்டு பிழைத்திருக்க வழி இல்லை, வாய்ப்பும் இல்லை. திடீரென இவள் உதைத்ததால் அவை இறந்த நிலையில் இறந்து போயிருக்கும். இவள் 1 நொடி காயை உருட்டுவதை நிறுத்தினாலும் ஏதாவது சூசகம் கிடைக்கும். ஏதாவது பேச்சு கொடுத்து இவள் காயை உருட்டுறதை நிறுத்தி வைத்தால் காயை பார்த்து நிச்சயமான ஒரு முடிவுக்கு வரலான்னு சிந்திச்சு சகுனி மறுபடியும் எழுந்தான். துரியோதனன், மாமா ஆசனத்தில் அமருங்கள், இவள் முதல் ஆட்டத்தில் இவள் ஜெயித்தாலும் நமக்கு 2வது ஆட்டம் இருக்கிறது, அமர்ந்தபடியே இவளுக்கு பதில் கூறுங்கள்னு சொல்கிறான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப விறுவிறுப்பான கதைக்களத்தோட இந்த காணொளி அமையுது. அடுத்து என்ன நடக்குதுன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.